ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாதனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4 அத்வைதம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்றது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 771 ஆரம்பிக்கிறது. மனசு இருப்பதால் தான் ஜீவனுக்கு ஜகத்தின் அனுபவம் ஏற்படுகிறது. ஜென்மாக்கள் உபத்திரவங்கள் எல்லாம் இதிலிருந்து ஏற்படுகின்றனவாதலால் மனசை இல்லாமல் பண்ணிக்கொண்டு ஆத்மாவை இருந்திடணும் என்று சொன்னேன். ஒரு தனி ஜீவனுக்கு ஜகத்தின் அனுபவம் மனசினால் ஏற்படுகிறது. அதனால் மனசை அடக்கி அந்த அனுபவத்தை போக்கிக் கொண்டு ஆத்மானுபவம் அடைய வேண்டும் என்பது சரி. ஆனால் இவன் தனி மனசை அடக்கினவுடன் ஜகத் அனுபவம் இவனுக்கு போகிறதே ஒழிய அந்த ஜகத்தே இல்லாமல் போய்விடுகிறதா என்ன? மற்ற ஜீவர்கள் அவர்களுடைய மனசுகளால் அதை அனுபவிக்கத்தானே செய்கிறார்கள். ஜகத்தின் அழிவு இவன் மனசினால் ஏற்படவில்லை என்பது போலவே ஜகத்தின் தோற்றமும் இவனுடைய தனி மனசின் கற்பனை இல்லை என்பது ஸ்பஷ்டமாகிறது. இவனுடைய மனோ கல்பனையே ஜெகத் என்றால் மற்ற ஜீவர்களுக்கும் சகல ஜீவர்களுக்கும் ஜெகத் என்பது ஒரே மாதிரியாக அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி என்று பொதுவான வெளி உண்மை மாதிரியான ஒன்றாக இருக்காது. கிரக நட்சத்திராதிகளின் சஞ்சாரத்திலிருந்து அணுவுக்குள்ளே எலக்ட்ரான் புரோட்டான் சஞ்சாரம் வரையிலாக நடக்கிற எத்தனையோ விசித்திரங்களையெல்லாம் விசித்திரம் என்றாலும் ஒவ்வொன்றும் இஷ்டப்படி நடக்காமல் அநேக விதிகளின்படியே இவை நடப்பதை கவனித்தோமானால் இவ்வளவையும் ஏதோ ஒரு தனி ஜீவ மனசு பண்ணினதாக சொல்வதற்கில்லை. இந்த மனசினால்தான் ஒரு ஜீவன் கர்மா கட்டில் மாட்டிக்கொண்டு அவஸ்தைப்படுகிறான் என்பதை கவனித்தோமானால் போதும். எல்லாம் மனோ கல்பனை என்றால் எங்கேயாவது ஒரு ஜீவன் தானே தனக்கு இப்படி அவஸ்தையை கல்பித்துக் கொள்வானா? எல்லாம் மனோ கல்பிதமாக இருந்து இப்பொழுது நமக்கு நன்றாக தெரிகிறபடி பாவங்களை பண்ணுவதாலேயே மனசுக்கு அதிகமான பிரவൃத்தியும் இருக்கிறதென்றால் அப்பொழுது இந்த மனசிலே இந்த பாவங்களுக்காக அநேக தண்டனைகளை அனுபவிக்க வேண்டும் என்று தன்னையே கஷ்டப்படுத்தி கொள்ளுமா என்ன? இதெல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு ஜீவனுக்கு அந்நியமாக அநேக ஜீவர்கள் அவனுக்கு தெரிகிறார்களே, அவர்களையெல்லாம் இவன் மனசா படைத்தது? அப்படி படைத்திருந்தால் அதில் யார் எப்படிப்பட்டவர் என்று இவனுக்கு தெரிய வேண்டுமே. ஆனால் நடைமுறையில் கொஞ்சம் கூட அப்படி காணோமே. எத்தனை பழகினாலும் ஒருத்தர் எப்படிப்பட்டவர் என்று தீர்மானம் செய்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. யோக்கியர் என்று நினைத்து பலரிடம் ஏமாந்து போகிறோம். தப்பானவர் என்று நாம் நினைத்த ஒருவர் யோக்கியர் என்று அப்புறம் தெரிந்து கொள்கிறோம். இன்னொன்று, உங்கள் மனசின் கற்பனை தான் மற்றவர் என்று நீங்கள் நினைத்தால் அவர்களில் ஒவ்வொருவரும் அவனுடைய மனோவிருஷ்டிதான் நீங்கள் என்று நினைக்கலாம். எல்லா ஜீவர்களும் ஏதோ ஒரு ஜீவனின் மனோகல்பனை என்றால் இந்த ஒரு ஜீவன் தன்னுடைய மனசை அழித்து ஆத்மாவாகி முக்தி அடைந்தவுடன் மற்ற அத்தனை பேரும் இல்லாமல் அல்லவா போய்விட வேண்டும். ஆனால் நடைமுறையிலோ எத்தனையோ மகான்கள் மனோநாசம் செய்து அத்வைத முக்தி அடைந்திருக்கிறார்கள் என்றாலும் ஜீவ பிரபஞ்சமும் ஜட பிரபஞ்சமும் இருந்து கொண்டுதானே இருக்கின்றன. இப்படி ஆலோசித்து கொண்டு போனால் மற்ற ஜீவ ஜகத்துக்களால் ஒருவன் பெறுகிற அனுபவத்துக்குத்தான் அவனுடைய மனசு காரணமே தவிர அந்த ஜீவ ஜகத்துக்களுக்கே அது காரணமில்லை என்று தெரியும். ஆனாலும் இவற்றுக்கெல்லாம் ஒரு காரண வஸ்து இருந்தாலொழிய இவை தோன்றியிருக்க முடியாது. இத்தனை சன்ன பின்னலிலும் அநேக விதிகளை துளிக்கூட ஒழுவாமல் அனுசரிப்பதாகவும் ஜெகத் வியாபாரம் இருக்க முடியாது. ஈஸ்வரன் அல்லது சகுண பிரம்மம், அந்த காரண வஸ்து என்ன? அதுதான் மாயாசக்தி. பிரம்மத்தை இப்படி பலவான ஜீவர்களாகவும் ஜெகத்தாகவும் காட்டிக்கொண்டிருக்கும் சக்தி. தனக்கு அந்நியமாக எதுவுமே இல்லாத இருக்க முடியாத வஸ்துவே பிரம்மமாதலால் இந்த மாயாசக்தியும் அதற்கு வேறாக இருக்க முடியாதுதான். அப்படி இருந்துவிட்டால் பிரம்மமே எல்லாவற்றுக்கும் மூலாதாரம் என்பது பொய்யாகிவிடும். இதிலிருந்து தெரிவது என்னவென்றால் பிரம்மமே தான் மட்டுமாக எந்த தொடர்பும் இல்லாமல் இருப்பதோடு கூட தன்னுடைய மாயாசக்தி என்பதான ஒன்றிடம் தொடர்பு கொண்டார் போலவும் ஒரு நிலை இருக்கிறது. தான் மட்டுமாக தனித்திருப்பதே நிர்குண பிரம்மம் என்பது. மாயையோடு கூடியிருக்கும் போது அதுவே சகுண பிரம்மம் எனப்படுகிறது. குணம் என்றால் பிரத்யேக லட்சணம், தனித்தன்மை என்பது. எந்த குணமும் இல்லாதது நிர்குணம், குணங்களுக்குள்ளது சகுணம். ஈஸ்வரன் என்பது ஜெகத் வியாபாரம் செய்கிற சகுண பிரம்மத்தை தான். ஒரே ஆத்மாவை ஜகத்தில் படைக்கப்பட்டு ஆட்டி வைக்கப்படுவனாக இருக்கும்போது ஜீவாத்மா என்றும், அப்படி படைத்து ஆட்டி வைக்கிற சகுண பிரம்மமான ஈஸ்வரனாக இருக்கும்போது பரமாத்மா என்றும் சொல்கிறோம். ஈஸ்வரனாக மாயாசக்தியுடன் கூடியுள்ள போது நிர்குண பிரம்மம் ஜெகத்தை கல்பிக்கிறது என்றால் அப்பொழுது இந்த ஈஸ்வரனை மகா மனஸ் என்று சொல்லலாம். அல்பமான ஜீவ மனஸ் இருக்கிறார் போல
காரியங்களை நடத்தி வைக்கிறார் போல ஈஸ்வரனான பரமாத்மாவின் சிந்தனையிலேயே ஜெகத் உண்டாகிறது. ஜெகத் வியாபாரத்தை அவனே நடத்துகிறான் என்றால் மகா மனசு என்று சொல்லலாம் தானே. எல்லா ஜீவ மனசுகளுக்கும் மூலமான மகா மனசு பரமாத்மா என்று சொல்லலாம். காஸ்மிக் மைண்ட் என்கிறார்களே அது. இந்த பெரிய மனசுக்கும் நம்முடைய ஜீவ மனசுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம், நம்முடைய மனசுக்கு ஆத்மாவை தெரிய முடியாது. மனசு அழிந்தால்தான் ஆத்மா விளங்கும். ஆனால் ஈஸ்வரனோ மகா மனசாயிருந்து கொண்டே ஆத்ம ஞான ரூபியாகவும் இருப்பவன். முன்னமே பார்த்த சமாச்சாரம். வேதாந்த ஈஸ்வரன் சிவன் அல்ல. ஈஸ்வரன் என்றவுடன் சிவன் என்று அர்த்தம் பண்ணி கொண்டு விடக்கூடாது. பொதுவிலே ஈஸ்வர சப்தம் சிவனுக்குத்தான் உரியதாக இருக்கிறது. ஈஸ்வரன் கோவில், பெருமாள் கோவில் என்றே சிவவிஷ்ணு ஆலயங்களை வித்தியாசப்படுத்தி சொல்வதாக இருக்கிறது. வைஷ்ணவர்கள் மகாவிஷ்ணுவை ஈஸ்வரன் என்று சொல்லாமல் பகவான், பெருமாள் என்று சொல்கிறார்கள். பகவான் என்பதன் அடியாக பிறந்த பாகவதன் என்றால் விஷ்ணு பக்தன் என்றே அர்த்தம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் பழைய வேதாந்த சாஸ்திரத்தில் ராமானுஜரின் விசிஷ்டாத்வைத வேதாந்தம் உட்படத்தான் சொல்கிறேன், இப்படி இல்லை. ராமானுஜ மதம் உட்பட எந்த வேதாந்த சாஸ்திரமானாலும் அதில் ஜீவ ஜட சமூக பிரபஞ்சத்தை எல்லாம் ஆக்கி அழிக்கிற பரமாத்ம சக்தி எதுவோ அதை காஸ்மிக் மைண்ட் என்றேனே, அதை ஈஸ்வரன் என்ற பெயரால் தான் குறிப்பிடுவார்கள். மகாவிஷ்ணு தான் இந்த மகாசக்தி என்று சித்தாந்தம் பண்ணினவர்களும் அவனை ஈஸ்வரன் என்றே குறிப்பிட்டார்கள். பிற்பாடு வைஷ்ணவர்கள் ஈஸ்வரன் என்றே பெயர் வைத்துக் கொள்வதை நிறுத்திவிட்டாலும் ஸ்ரீ வைஷ்ணவ தரிசனத்தின், அதாவது சித்தாந்தத்தின் முதல் பிரவர்த்தகர், அதாவது ஆச்சாரியர் என்று கருதப்படும் நாதமுனிகள் என்பவரின் தகப்பனார் பெயரே ஈஸ்வர பட்டர் என்பதுதான். ராமானுஜருக்கும் முந்தி அந்த சித்தாந்தத்தில் 2 பூர்வாச்சாரர்களை சொல்வார்கள். ஆளவந்தார் என்பவர் ஒருவர், அவருக்கும் முந்தி இருந்தவர் நாதமுனிகள். நாதமுனிகளின் பெயர்தான் ஆளவந்தார். நாதமுனிகளின் தகப்பனாருடைய பெயர் ஈஸ்வர பட்டர் என்பது. எந்த ஒரு தெய்வத்தை குறிப்பிடாமல் பொதுவில் கடவுள், ஆண்டவன் என்கிறார் போல ஜீவலோகத்தை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கும் சக்தியே ஈஸ்வரன் என்பது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.